ஹாய் மை ஃபேமிலிஸ். செடி ஒண்ணு வைக்கலான்ட்டு இது பண்ணுங்க. இங்க பாருங்க, யாரு கேக்குறதுன்னு என்ன அப்படியே அள்ளின்னு போயிடலான்றான். என் கைய பாருங்க எப்படி இருக்குது, மண்ணை கருத்து குத்தி அள்ளி. இப்போ பாருங்க, மண்புழு உரம் இது. மண்ணை வந்து நான் மேல வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த செடி லட்டாக்குன்னு விழுந்துருச்சு. வந்து உள்ள வச்சுக்கலாம். கடவுளே நல்லபடியா வந்துரு. இந்த ஒசூர்ல இந்த கத்தாழை செடி வந்து பிசினஸ் வைக்கிற அளவுக்கு வரலன்னா கூட எங்களுக்கு மட்டுமாவது கொடுக்குற அளவு தயவு செஞ்சு வந்துரு ப்ளீஸ். ஹெல்ப் மீ. பேச்சுலன்னா எவ்வளோ இருக்குது, இங்க இல்லவே இல்லை. யார் கேட்டாலும் மண்ணு கேட்டாவே முறைச்சு பாக்குறாங்க. கத்தாழை கேட்டா தருவாங்களா? அப்படியே லைட்டா ஊற்றி ஒண்ணும். எவனா பிளாஸ்டிக்ல போய் செடி வைப்பானாடா? அறிவுக்குதா? ஐயோ, அது தூக்கிட்டு இப்படி நின்று ஒரு போட்டோ நான் உக்காந்த மாதிரி இடத்துல அதே போதும் விடாண்டா. ஹாய் மை ஃபேமிலிஸ். ஒசூர் வந்து 8 மந்த் ஆகுது. சரியா? என்னன்னா செடி ஒண்ணு வைக்கலான்ட்டு இது பண்ணிருந்தோம். அதாவது கத்தாழை வந்து வச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு. ஆனா ஊருக்கு போக சொல்ல என் தம்பியை நான் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஆனா அதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. பாட் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். 4 டேஸ்க்கு மேல ஆகுது. இப்பதான் இதையே நாங்க வாங்கிட்டு வந்துக்கிறோம். இதுக்கு மண் எடுக்கதா அந்த கவரை எடுத்து வச்சிருக்கணும். இப்ப போய் மண்ணு எப்படிலாம் எடுத்து வந்து மண்ணு எங்க போய் எடுத்துட்டு வர்றது தெரியுமா? எங்க போறதுன்னு தெரியல. எங்கேயாச்சும் இடிஞ்சு இருக்கிற இடத்துல போய் தேடிட வேண்டியதா. ஜேசிபி வச்சு அள்ள விட்டுருப்பாங்க பாரு, அங்க போய் எடுத்துட்டு எப்படி இது ரப்பி நம்ம வந்து எடுத்துன்னு வந்து அதை மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கத்தாழையே நட்டி ஆகணும். அதுவும் இல்லாம ஒரு வெங்காயம் ஒண்ணு முளைச்சுருக்குது. அதை நடுறதுக்கு எனக்கு வேணும் கொத்தமல்லி, அப்புறமா புதினா, இதெல்லாம் வந்து சைட்ல நட்டு வைக்க போறேன் நான். சரியா? அதுக்கு மண்ணு போய் எடுத்துட்டு வரலாம். வாங்க பாக்கலாம். இந்த விளாக்ல அதை தான் நீங்க பாக்க போறீங்க. இப்ப என்னன்னா, நீங்க இந்த கவர் எதுக்கு வச்சுங்கிறீங்கன்னு கேப்பீங்க. இதுலதான் நான் மண் அள்ளின்னு போறேன். இந்த குச்சி எதுக்குன்னா, என்கிட்ட கல்லுக்கிட்ட இது இல்ல, அதனால குச்சி வச்சு குத்தி குத்தி மண்ணு அள்ளி எடுத்துன்னு வர போறேன். அத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஏய், முட்டுசன் தாண்டி தங்கம், இது எங்கேயுமே இல்ல. ஆனா அது ஏதோ இது போட்டிருக்காங்க, செருப்பாலே அடிப்பாங்களே. போய் அல்ல எங்க போறேன்னு தெரியல. எல்லாம் வேற மண்ணை நோக்கி வந்தாச்சு. நம்ம மண்ணல்னு போயினே இருக்கலாம். இங்க பாருங்க, யாரு கேக்குறதுன்னு என்ன அப்படியே அள்ளின்னு போயிடலான்றான். நான் கேட்டு அள்ளின்னு போலான்றேன். ஏய், அப்படியே அள்ளின்னு போலாண்டி. யாரும் இல்லடி ஓனரு. இப்ப வந்து செடி வைக்கிறதுக்கு வந்து மண்ணு அள்ளியாச்சு. அது பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சனிக்கு வாங்கிட்டு வந்து அள்ளி எடுத்துட்டோம். இந்த பாருங்க, ஒரு பை மண்ணு, சுத்தமான செம்மண். செடி வைக்க சூப்பரா இருக்கும். சரி, ஓகே, வாங்க. யாரும் வந்து அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடலாம். செம்மண் இல்ல வச்சாச்சு. போலாம். இது ஒரு செடிக்கு தான் பார்த்தோம். மசிக்கிறோம். இங்க பாரு, என் கைய பாருங்க எப்படி இருக்குது, மண்ணை கருத்து குத்தி அள்ளி. ஒசூர்ல செம்மண் கிடைக்கிறது கஷ்டம் நினைச்சேன். ஒரு வேலை கிடைச்சிச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் கல்லு இருந்தா எடுத்துறேன். கல்லு அந்த மாதிரி இருந்தா நாங்க செம்மண் எடுத்துட்டு வந்தோம். இதுல கல்லெல்லாம் இருந்தா ஏன் செடி முளைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வேரெல்லாம் சரியா போக முடியாது. செம்மண் ஃபுல்லா இருந்தா நல்லா வேர் நல்லா உள்ள போயிட்டு செடி நல்லா சூப்பரா வளரும். ஏன்னா அது போறதுக்கு இடம் இல்ல. இதான் ஒரு தொட்டிக்குள்ள போட்டு அதை அடைக்கிறல்ல. அதனாலதான் அந்த கல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்த மண்புழு உரம் இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி நட போறோம். இந்த மண்புழு உரம் வந்து சொன்னாங்க 2 தொட்டிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க ஃபுல்லா போட போறோம். நாங்க ஒரு தொட்டிக்கு தான் வைக்க போறோம். இந்த பாருங்க மண்புழு. மண்புழு உரம் இது. காலையில மார்க்கெட்ல போயிட்டு இதை வந்து ஒசூர்ல உழவர் சந்தையில போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். மண்ணு வந்து இது பண்ணிக்கிறோம். இதை வந்து ஒரு 2 தொட்டிக்கு ஆஃப் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஒரு பாக்கெட்டை 2 தொட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால இப்ப நாங்க ஒரு தொட்டி தான் வைக்க போறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கல்லு வந்து அப்படியே எடுத்துருங்க. A few moments later. இதுவும் ஓடுறமா வர போயிரு மூஞ்சி முகர கட்டையில. எனக்கு என்னடா இல்ல வேற ஏதோ வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேர்ட லிசன் பண்ணல. நான் ஃபுல்லா இதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்.
என்ன தங்கம்? இங்க பாருங்க, இந்த மண்ணை வந்து நான் மேல வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன் அந்த ஈரப்பதமா இருக்கிறதுக்காக. எப்படின்னா அந்த செம்மண் மண்ணை வந்து மறைச்சிட்டோம். சும்மா தலை வரணும். சரியா? அங்க பாரு, உனக்கு பாரு, அரை பாக்கெட்டுக்கு தான் போட சொன்னாங்க. இவ்வளவு பேரு டப்பா வச்சு நான் ஒரு பாக்கெட் போட்டுங்கிறேன். ஒழுங்கா வரணும். சரியா? இங்க பாருங்க, இந்த செடி லதாக்குன்னு விழுந்துருச்சு. இதுல வந்து 2 செடி இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு இருக்கு. இது வந்து அந்த தாய் மண்ணு. ஓகேவா? அந்த செடி இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும் அந்த மண்ணு. இப்போ வந்து நான் வைக்க போறேன் இந்த மண்ணோட சேர்த்தி வந்து உள்ள வச்சுக்கலாம். கடவுளே, நல்லபடியா வரணும். சரியா? நல்லா இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த வேர் நல்லா ஊனி வரும். கடவுளே, நல்லபடியா வந்துரு. இந்த ஒசூர்ல இந்த கத்தாழை செடி வந்து பிஸ்னஸ் வைக்கிற அளவுக்கு வரலன்னா கூட எங்களுக்கு மட்டுமாவது கொடுக்குற அளவு தயவு செஞ்சு வந்துரு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உன்னை தாண்டி அலைய முடியல. வில்லேஜ்லன்னா எவ்வளோ இருக்குது, இங்க இல்லவே இல்லை. யார் கேட்டாலும் மண்ணு கேட்டாவே முறைச்சு பாக்குறாங்க. கத்தாழை கேட்டா தருவாங்களா? ப்ளீஸ் வளர்ந்துரு. உனக்கு வந்து இப்ப நான் தண்ணி ஊத்த போறேன். ரொம்ப ஊத்தக்கூடாது, அப்படியே லைட்டா ஊத்தி விடணும். ஏய், நீ மட்டும் எங்க வெளியே சுத்தி நிக்கிறவா? உள்ள வந்து என் செடியை நல்லா வளர வை. சரியா? மாமா, அங்க ஒரு வெங்காயம் இருக்குது, அதையும் நட்டு விட்டுருவேன். வெங்காயம் ஒண்ணுக்கு இது மாமா. ஏய், வருண்டா, போய் எட்டனோடா நீ. சும்மா ஒரு துணையா கிட்ட போய் எட்டனா. இப்படி கெடுக்குற. ஏய், இத கொஞ்சம் அறுத்து போடுறா. இல்ல, இது அப்படியே நடணுமா என்னன்னு தெரியல. இவன் வந்து முளைச்சுன்னுக்குறான். இவனே இவனுக்கு ஃப்ரெண்டா நான் நட்டு வைக்க போறேன். இனிமே என்ன நான் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இந்த ஒரு செட்டி வச்சு நீ வந்து 1 கிலோ வந்தா போதும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே? நல்லபடியாக நட்டு விட்டாய்த்து. போதும், காலையில ஊத்தலாம். இப்ப இந்த செடி எங்க வைக்கிறது? இந்த மூலையில வச்சுடலாமாமா? இங்க பாரு, தண்ணி குப்ளி விடுது பாரு. அந்த இடத்துல மண் புழுக்குதுன்னு அர்த்தம். ஏய், மண் சட்டி வாங்கிக்கலாம்டா. டேய், இங்க தடாக்குது மண் சட்டி. எவனா பிளாஸ்டிக்ல போய் செடி வைப்பானாடா? அறுக்குதா? மண்ணுல வச்சாதான் ஈரப்பதமா இருக்குமே. எல்லாம் நல்லா வெயில் அடிக்குது, அதனால இந்த மூலையில இது வச்சிருப்போம். ஐயோ, அது தூக்கிட்டு இப்படி நின்று ஒரு போட்டோ. நான் உக்காந்த மாதிரி இடத்துல அதே போதும், விடாண்டா. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.